நில்லுமா, எங்கம்மா போற? நான் வெளியே போகணுங்க. வெளியலாம் போக முடியாது, உள்ள போமா. செக் பண்ணிட்டு இருக்காங்கல. அதெல்லாம் போக முடியாது, உள்ள போன்னு சொல்றல, போமா. சார் சார் அங்க பாருங்க. 5 போடுங்க. அம்மா அந்த 5 கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. சார் அங்க பாருங்க. இவங்க எடுக்கல, வேற யாரும் எடுக்கல. பாருங்க, இவங்க பேக்ல போடுறாங்க பாருங்க. ஏங்க ரொம்ப அவசரம்னு சொல்றேன், புரிஞ்சுக்காம போக கூடாதுன்னு சொல்றீங்க. என் வீட்டுக்கார ஹாஸ்பிடல்ல இருக்காரு, போகணுங்க. அதெல்லாம் போக முடியாதுமா, செக் பண்ணிட்டு இருக்காங்களா, உள்ள போமா, போமா. சார் அவங்க தான் சார். செக்யூரிட்டி சார், அந்த பொம்பளை வெளிய விடாத. அந்த பொம்பளை தான் செயினை திருடி இந்த பொண்ணு பேக்ல போட்டுருக்கு. உள்ள போ. இப்படி விடாத, எடுத்துட்டு வா. இங்க வாமா, நான் திருடல, நான் திருடல. செயினை திருடிட்டு ஓட பார்த்தா விட்டுருவாங்க. செக்யூரிட்டி இந்த பொம்பளை ரூம்ல அடைச்சு வை. சார் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. வாமா, வா. என்ன விடுங்க. நான் தம்பி தெரியாம தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. சாரிமா. இங்க பாருங்க, இனிமே நல்லா விசாரிங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. சரி சரிங்க தம்பி, சாரிமா. 2800 மேடம். வா. எதுல வந்த? ஆட்டோலையா? பேச முடியாம இருக்கிறப்போ எதுக்கு தனியா வர? கூட யாரையாவது கூட்டு வரலாம்ல. இதெல்லாம் உனக்கு தேவையா? எப்படி இருந்திருக்க வேண்டிய பொண்ணு எல்லாத்தையும் உன் வீம்பால தொலைச்சிட்டு நிக்கிற. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி வா, நானே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏத்தி வர்றேன். ஐயா போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க? குழந்தை தரமாட்டேன்ட்டாங்களா? ஒரு ஆம்பளன் கூட நினைச்சு பார்க்காம அந்த அம்மா என்ன பேச்சு பேசிடுச்சுங்க. நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன். அந்த அம்மா காலில் விழாத குறைதான். எதுக்குமே அந்த அம்மா மசியல. இதுக்கு மேல நான் என்னங்க பண்ண முடியும்? தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு அவங்க மேல கோவப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? நான் தான் பொண்ணுங்கிற பேர்ல ஒரு பிசாசை பெத்து வச்சிருக்கேன். ஐயா கோவப்படாதீங்கயா. ஐயோ சுந்தரிமா, உங்களுக்கும் புரிய மாட்டேங்குதுமா. நாம எதுக்குமா குழந்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும், அப்புறம் எதுக்கு கெஞ்சிட்டு இருக்கணும்? அதனால தான் இப்ப அந்த அம்மா சட்டம் பேசிட்டு இருக்கு. உன் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு என் மூஞ்சிக்கு நேரா சொல்லுது. அப்படிலாம் இல்லைன்னு என்னால பதில் சொல்ல முடியலையே. உண்மையிலேயே அவளுக்கு பைத்தியம் தாங்க பிடிச்சிருக்கு. ஐயா என்னையா இப்படி பேசுறீங்க? இல்லம்மா, இவளை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் தள்ளி விடணும். ஐயா அப்பா போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே அந்த குழந்தைய அவங்க தரப்போறது இல்ல. நான் எதுக்கு தாங்க ஆளாவேன்? ஐயா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கு மேல நான் எப்படிங்க பொறுமையா இருக்கிறது? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஒரு குழந்தையும் பெத்துட்டா. அதனால பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா 4 அரை அரைஞ்சிருப்பேன். அவ்வளவு கோவம் வருதுங்க எனக்கு. ஐயா நீங்களே இப்படி பேசினா எப்படி? இருங்க, நான் போய் பத்மினியை கூட்டு வரேன். போச்சு, எல்லாம் போச்சு. நான் குழந்தைய கொடுத்துட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் குழந்தைய தொலைச்சிட்டேன். எல்லாம் போச்சு. எனக்கு என் குழந்தை வேணும். அம்மா என் குழந்தை வேணும். பத்மினி, பத்மினி என்னம்மா? என் குழந்தைய தொலைச்சிட்டேனேம்மா. என் குழந்தை எனக்கு வேணும்மா. என் குழந்தை எனக்கு எப்படியாவது வேணும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேம்மா. இல்லம்மா அழாத, வா. அப்பா உன்னை கூப்பிடுறாரு, உன்னை வர சொல்றாரு, வா. அப்பா வா. அப்பா 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 எனக்கு என் குழந்தை வேணும்ப்பா. அக்கா
என் குழந்தை வேணும்ப்பா. எப்படியாவது தயவு செஞ்சு என் குழந்தைய வாங்கி கொடுங்கப்பா. அக்கா அப்பா ப்ளீஸ்ப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு என் குழந்தை வேணும்ப்பா. எழுந்திருமா. அப்பா நீதானம்மா குழந்தைய கொண்டு போய் குடிச்சிட்டு வந்த. ஆமாப்பா, நான் தான் முட்டாள்தனமா இப்படி பண்ணி தொலைச்சிட்டேன். அதுக்காக குழந்தைய அங்கே விட்டுற முடியுமா? ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா, எப்படியாவது என் குழந்தைய வாங்கி கொடுங்கப்பா. அப்பா ப்ளீஸ். அம்மா பத்மினி புரிஞ்சுக்கம்மா. நான் இப்பதாம்மா அங்க போயிட்டு வரேன். நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டுட்டேம்மா. அந்த அம்மா குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்போ என் குழந்தை திரும்பி வராதா? அங்கேதான் இருக்குமா? ஐயோ போச்சு, என் குழந்தை போச்சு போச்சு. என் குழந்தை அழாதம்மா. நீங்க எனக்கு அம்மா மாதிரி தானே. உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? எப்படியாவது என் குழந்தை வேணுமா, வாங்கி கொடுங்கம்மா. உங்க கால விழால விழுந்து கேக்குறேம்மா. என்னம்மா நீ? எனக்கு என் குழந்தை வேணும்மா. என் குழந்தை வேணும், எனக்கு என் குழந்தை வேணும். ஐயா, பத்மினி இவ்வளவு சொல்லுதுல, நீங்க கொஞ்சம் பேசுங்களேன். என்னம்மா நீங்களும் புரியாம இருக்கீங்க? இப்ப அழுது என்னம்மா பிரயோஜனம்? இதெல்லாம் குழந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஐயோ அப்பா, நான் எதுவும் திட்டம் போட்டு செய்யலப்பா. என்ன தெரியலப்பா, இப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. திடீர்னு என்ன நானே மறந்து தப்பு பண்ணிடுறேன். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது தப்புன்னு எனக்கு தெரியுதுப்பா. எதுவுமே நான் வேணும்னு செய்யலப்பா. அப்பா வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா, குழந்தைய வாங்கி கொடுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. ஐயா யோசிக்காதீங்கய்யா, பத்மினியை கூட்டு போயிட்டு வாங்கய்யா. என்னம்மா நீங்களும் இவ்வளவு மாதிரியே பேசுறீங்க? அங்க இருந்து இப்பதானே நான் வரேன். கடவுளே போய் நின்னாலும் அந்த அம்மா குழந்தை திருப்பி தராதுமா. ஐயா நீங்க தப்பா நினைக்கலனா நான் போய் குழந்தைய கேட்டு வரட்டுமா? அம்மா இவர் வரமாட்டாருமா. நீங்க என் கூட வாங்கம்மா, நம்ம போய் குழந்தைய வாங்கிட்டு வரலாம். வாங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா வாங்கம்மா. ஐயா. அம்மா வாங்கம்மா, போலாம் வாங்க. இருமா, நான் பஸ் கொண்டு வரேன். அக்கா 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 அங்க போலாம். எனக்கு என் குழந்தை வேணும்டி. அக்கா அப்பா அம்மா வாங்கம்மா. ஐயா வாங்கம்மா ப்ளீஸ்.
பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார். வசதியான வீடு பொண்ணு, திருடி கிடையாது. இப்படி திருடி திருடி தான் வசதி ஆயிட்டாங்க போல இருக்கு. என்ன சார் பேசுறீங்க? உங்க கடைக்கு நகை வாங்க வந்தா இப்படிதான் கேவலப்படுத்துவீங்களா? சார், உங்க கடையில இத்தனை சிசிடிவி கேமரா இருக்குல்ல? ஆமா. அதை போட்டு பாருங்க. உண்மையிலேயே இந்த பொண்ணு எடுத்திருந்தா நானும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி 2 பேரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. எப்படி இருந்திருக்க வேண்டிய பொண்ணு எல்லாத்தையும் உன் வீம்பால தொலைச்சிட்டு நிக்கிற. உன்னை இப்படி பார்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன பாபு, போன் வருது பேசாம இருக்க? எடுத்து பேசு. இல்ல, யார் நம்பர் தெரியலமா, புதுசா இருக்கு. யாரா இருந்தா என்ன, பேசுப்பா. ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ, பேசுங்க. நித்யா, நித்யா, நித்யா. நித்யா, நகை கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? என்னடி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? என்ன என்னம்மா, கேக்குறல்ல, சொல்லு, என்னாச்சு? தலைவலிக்குதா? காஃபி வேணுமா? சரி இரு, அம்மா எடுத்துட்டு வரேன்.
பத்திரமா நல்லபடியா போயிட்டு வாப்பா. சரிம்மா. சும்மா வேலை வேலைன்னு பார்த்து உடம்ப கெடுத்துக்காத. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடு. ம். ஆமா, மறக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டல. ம். என்னடா எது கேட்டாலும் ஊங்குற? பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சா? எப்போ குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாலோ அதுக்கப்புறம் நீயே சரின்னு சொன்னாலும் நான் அவளை சேர்த்துக்க மாட்டேம்மா. அவளை பத்தி பேசுறதை விட்டுட்டு வேற வேலையை பாருங்கம்மா. சரிடா, எப்ப வருவ? ஆபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துருவோம்மா. வெளியூர்ல பார்த்து பத்திரமா இருக்கணும். அம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? நான் பாத்துக்கிறேம்மா. அப்புறம் பத்மினி வீட்டுல இருந்து தேவையில்லாம வம்புக்கு வருவாங்க, நீங்க கண்டுக்காம விட்டுருங்க. ஏய், இங்க வந்துட்டு அவளுங்க தப்பிச்சு போயிடுவாளுங்களா? அத நான் பாத்துக்கிறேன்டா, நீ பத்திரமா போயிட்டு வா. ம். அம்மாவை பத்திரமா பாத்துக்க. அத்தையையும் குழந்தையும் பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் வரேன். சரிப்பா, போயிட்டு வா. வரேம்மா. நான் போயிட்டு வரேன். போலாங்க. என் குழந்தை. ஏய், என்ன குழந்தை? ஏய், உள்ள போங்க. போங்கடி உள்ள. உள்ள போங்க. என்னங்க? தயவு செஞ்சு என் குழந்தையை கொடுத்துருங்க. என்ன குழந்தை? என் குழந்தையை ஏய், கொடுங்க. என்னடி? ஏய், உள்ள போங்க. குழந்தையை கொடுங்க. ஓடி. ஏய், ஓடி. என் குழந்தையை வராதேன்னு சொல்றேன்ல. ஏய், உள்ள போங்க. என் குழந்தையை கொடுங்க. ஏய், என் குழந்தையை கொடுங்க. இது பாருங்க. இங்க என் இருக்கு. குழந்தையை ஓடி அந்த பக்கம். ஓடி. ஓடி. ஓடி சொல்றேன்ல. குழந்தையை ஓடி கொடுங்க. கொடுங்க. குழந்தை என்ன கொடுக்க முடியாது. போங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, என் குழந்தை. யாரடி ஓத்த? எதடி உன் குழந்தை? மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்ல, நான் போக மாட்டேன். என் குழந்தை இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்க பாரு, நீயா வந்து உன் குழந்தையை கொடுத்துட்ட. இனிமே அது உனக்கு திரும்ப கிடைக்காது. அனாவசியமா வம்பு வளர்க்காம போயிடு. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. பத்மினி வீட்ல ஒரே அழுக. பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏன் பாக்குற? பாக்காத. பாவமா இந்த பொண்ணு. பாவம் புண்ணியெல்லாம் என்னால பார்க்க முடியாது. மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. இது பாருமா, உங்களை கையெழுத்து கும்பிடுறமா. உங்களுக்கு பிரச்சனைனா கையெடுத்து கும்பிடுவீங்க, இல்லனா கைய முறுக்குவீங்களா? ஏதோ தப்பு நடந்து போச்சுமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. ஏய், கொடுத்துருங்க. உனக்காக தாண்டி இவன் என்ன அடிக்க வந்தா. இது ஒண்ணுக்காகவே நான் குழந்தை கொடுக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. என் மேல தப்பு இருந்தா நான் உங்க காலை வேணா விடுறேன். இந்த பேச்சுக்கு மயங்கறவெல்லாம் இந்த தனம் கிடையாது. நீங்க கிளம்புங்க. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்ணணும் அத சொல்லுங்க. இங்க இருந்து நீ கிளம்பணும். போறியா? என் குழந்தையை கொடுங்க. என்ன விளையாடுறியா? உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்காமே, அப்புறம் எப்படி குழந்தை கொடுக்க முடியும்? இங்க பாருங்க, வேண்டாம். ஏய், இது நான் சொல்லல, உங்க அப்பன் தாண்டி சொல்றா. உங்க அப்பனே போய் கேளு. வழி போடுறதுக்கு உனக்கு சொல்லியே தரணும். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஷோ மாமா, கொஞ்சம் பொறுமையாருமா, கொஞ்சம் பொறுமையாரு. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதம்மா. ஏதோ நான் தெரியாம பேசிட்டேன். என் குழந்தைய கொடுத்துருங்கம்மான்னு காலில் விழுந்து கெஞ்சி கேளுமா. நீங்க கெஞ்சி கேட்டா நான் குழந்தை கொடுத்துருவேன் நினைச்சீங்களா? இந்த இடத்துல குறையே விழுந்தாலும் சரி, அது மட்டும் நடக்காது. என் குழந்தை தரமாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அம்மாடி, பத்மினி, பத்மினி, கொஞ்சம் சும்மா சும்மா இருங்க. பத்மினி. இப்ப என் குழந்தைய கொடுக்க போறியா இல்லையா? போடி பைத்தியக்காரி. யாரு பைத்தியம்? நீ தாண்டி பைத்தியம். நானா? ஆமா, நானா பைத்தியம்? நீ தாண்டி பைத்தியம். நீ தான் பைத்தியம். வேண்டாம்மா. குணப்படுத்த முடியாத பைத்தியம் நீ. வாயை மூடு. நீ ஒரு பைத்தியம், உன் பையன் அதை விட கேவலமான ஒரு பைத்தியம். மரியாதை என் குழந்தைய கொடுத்துட்டு நான் போயிடுறேன். கொடுக்க முடியாதுடி. குழந்தையை கொடுக்க முடியாது. எத்தனை தடவை சொல்றது? போடி வெளியில. எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும். இல்லன்னா நான் போக மாட்டேன். என்னம்மா நீங்க குழந்தைய கொடுத்துருங்கம்மா. உங்க காலில் விழுந்து கேக்குறேன், கொடுத்துருங்கம்மா. சொன்னல, இதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு. குழந்தை இதை நம்பி எப்படி கொடுக்கறது? கொடுக்க முடியாது. இவளை வீட்டுக்கு போ. போங்க வெளியே. வெளியே போங்க. அம்மா, எனக்கு என் குழந்தை வேணும். அவங்க குழந்தைய தர மாட்டேங்கிறாங்களேம்மா. குழந்தை வேணும். அதுக்காக இங்கே விட்டுட்டு போக சொல்றீங்களாம்மா? வேணும். இல்லம்மா, அந்த அம்மா உனக்கு பைத்தியம் பட்டம் கட்டிட்டு போறாங்களேம்மா. என்னவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு என் குழந்தை வேணும். இது பாருமா, அந்த அம்மா திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. அந்த அம்மா வேணும்னே உன்னை கோவப்படுத்துற மாதிரி பேசுது. நீயும் கோவப்பட்டு பேசுறியம்மா. அதனாலதான் உன்னை பைத்தியம்னு சொல்லிட்டு போகுது. ஐயோ, நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். என்ன விடுங்கம்மா. எனக்கு என் குழந்தை வேணும். உன்கிட்ட குழந்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இந்த காரணம் ஒண்ணே போதுமேமா. இது பாரு, இப்ப நம்ம போலாம். இதுக்கு சரியான ஆள் அனுப்பி இதை நம்ம சரி பண்ணலாம். இப்ப போலாம், வாமா. அம்மா, எனக்கு அம்மா, குழந்தை பத்மினி வேணும். சொல்றது கேளுமா. இல்லம்மா, என் குழந்தை வாங்கி கொடுங்கம்மா. பாருமா, சொல்றது கேளுமா. வரலம்மா. அவங்க உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாங்கம்மா. நீ வாமா போலாம். சொன்ன கேளுமா. என் குழந்தைம்மா. உன் குழந்தை உனக்கு கிடைக்குமா. நீ வா. அம்மா, என் குழந்தை நான் சொல்றது கேளுமா. வா.
வாமா, குழந்தை கிடைக்குமா? வாமா, வா. என் குழந்தைய வாங்கி கண்டிப்பா குழந்தை கிடைக்குமா? வா, வா, வண்டி எடுப்பா. அம்மா, போம்மா, என் உள்ள போ. குழந்தை அம்மா. கண்டிப்பா குழந்தை கிடைக்குமா? நீ உள்ள போ, போய் உட்காரு, போ. போமா, உள்ள போ. என் குழந்தை